Good morning to you all. I am Dr. K. Pushpam, Assistant Professor in Sociology. Today we are discussing about sample. What is sample? Sample is studying about social problem. It is difficult to study whole universe of the problem under study. In such a case, sampling has become commonplace idea. The sampling is a small proportion of a population selected for observation and analysis. It is a collection of items or elements from a population. By observing the characteristics of sample, one can make certain inference about the characteristics of the population from it is drawn. The act so involved is called sampling. ஸோ மாதிரி என்பது நம்ம ஒரு பிரச்சனையை தேர்வு செய்து அதை படிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மாதிரியவோ நம்ம செலெக்ஷன் செய்வதற்கு உதவக்கூடியது இந்த சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாம்பிளை வைத்து தான் நம்ம அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சாம்பிளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாம்பிள் மாதிரி என்பது ஒரு ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலிருந்தோ இல்லை ஒட்டுமொத்த விளைவுகளிலிருந்தோ ஒரு குறிப்பிட்டவற்றை எடுத்து அதை ஆய்வுக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாம் அந்த பிரச்சனையை ஆய்வு செய்ய எடுத்து செல்வது மாதிரி என்று அழைக்கிறோம். Then sampling can be defined as the selection of some part of aggregate or a totality, the basis of which judgment or inference about the aggregate or totality is made. ஸோ இந்த சாம்பிள் என்பது ஒரு குறிப்பிட்ட சிறு சிறு பகுதிகளவோ இல்லை ஒரு பர்சன்டேஜ் விதத்துலேயோ கூட நம்ம அந்த மாதிரிகளை எடுத்து நம்ம அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆன் என்டையர் பாப்புலேஷன் பை எக்ஸாமினிங் எ பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி என்பது எவ்வளவு ஜனத்தொகையிலிருந்து நம்ம எவ்வளோ மாதிரிகளை எடுத்திருக்கோமோ இந்த மாதிரிகள் அந்த ஜனத்தொகைக்கான முடிவை தருவதாக நாம் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு நடத்தி முடிக்கலாம். சாம்பிளிங். ஸோ நம்மளுக்கு ஒரு ஒட்டுமொத்த பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தொகையை மட்டும் நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்வது பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் டெஃபனிஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். According to F.N. Herlinger, sampling is taking any portion of a population or universe as representative of the population. So he says sampling is a taking portion of the population. ஒரு ஒட்டுமொத்த ஜனத்தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது ஒட்டுமொத்தத்தையோ நாம் எடுத்துக்கொள்வது சாம்பிள் என்று அழைக்கிறோம். அந்த மாதிரி என்பது அனைவருக்குமான ஒரு முடிவை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தென் அக்கார்டிங் டு Y.D. Keiskar, sampling is the generalization in terms of the whole group though fact assembled relate to only part of it. So he says generalization in terms of whole group. ஒரு பொதுவான கருத்தை, ஒரு பொதுவான முடிவை, ஒரு ஒருமித்த கருத்துக்களை எல்லா மக்களுக்குமாக கொண்டு வரக்கூடியது இந்த மாதிரி என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே மாதிரிக்காக பயன்படுத்தி அந்த முடிவினை வெளிப்படுத்துகிறோம். So next one is virtually every research study uses sampling method of some kind to generalize about population. It is deliberate rather than haphazard. ஸோ இது என்னது வெர்ச்சுவலி இந்த ரிசர்ச் ஸ்டடி நம்ம எப்படி தான் பண்ணாலும் நம்மளுக்கான அந்த மாதிரி என்பது ஒரு முழுவதுக்குமான ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான இல்லை ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்குமான ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு வருவது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஏன் அப்படின்னா நம்ம எல்லா மக்களையும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியாது. அதனால் ஒரு பகுதி மக்களை மட்டும் நம்ம சாம்பிளாக மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்த ஆராய்ச்சியை நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தென் sampling terms and concepts. Element. It has a element. It is a unit about which information is sought, that is individual, products, stores, companies. So these are the elements. This kind of elements only we are choosing the sample from the individuals or products. Maybe நம்ம ஒரு உற்பத்தியான பொருளை கூட நம்ம சாம்பிள்ஸாக எடுத்து நம்ம பார்க்கலாம். தென் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரியான ஸ்டோர்ஸுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது அப்படிங்கிற அதையும் சாம்பிள் எடுத்து நம்ம பார்க்கலாம். தென் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ். So these are the elements. So we are taking from the sample from these aspects. The next one is sample. It is also called universe. It is the aggregate of all elements defined prior to selection of sample. Population can be finite or infinite.
ஸோ இந்த பாப்புலேஷன் என்பது ஆல்சோ கால்டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சோண்டு மக்கள் தொகையை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கான முடிவை ஒட்டுமொத்த மக்களுக்குமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இட் இஸ் டிஃபைன் டு பீரியட் செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள். நம்ம செலெக்ஷன் பண்ணணும், எந்த மக்களை நாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறோம், யாரை வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது. தென் இந்த பாப்புலேஷன் கேன் பி ஃபினைட் ஆர் இன்ஃபினைட். நம்ம அதிலிருந்து ஒரு பகுதி மக்களை மாதிரியாக எடுத்துக்கலாம், இல்லை முழுவதுமான மாதிரியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். தென் சாம்பிளிங் யூனிட். It is the element available for selection at some stage of sampling process. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு சம் சாம்பிளிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிமேலாக இருந்தாங்கன்னா எந்த ஏஜ் கேட்டகரியில் அந்த சாம்பிளை வந்து செலெக்ஷன் பண்ணுறோம், 15லேருந்து 30 இயர்ஸ் இல்லை 30லேருந்து 50 இயர்ஸ் அப்படிங்கிற ஏஜ் செக்ரிக்ஷன், இந்த ஏஜ் பிரேக்கப்பை வந்து நம்ம அங்கே டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சாம்பிளிங் யூனிட் அந்த அக்கார்டிங் டு அவர் சாம்பிள் பாப்புலேஷன் ஹவு மச் இயர்ஸ் how old are year people are coming under our sample, that is defined by our ரிசர்ச்சர். நம்ம எவ்வளோ மக்களில் வந்து எடுக்கிறோம், எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க, அவங்க மெயிலாக இருக்காங்களா இல்லை ஃபிமேலாக இருக்காங்களா இல்லை சில்ட்ரனாக இருக்காங்க அப்படிங்கிற சாம்பிளிங் யூனிட்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது நெசசிட்டி அப்படின்னு சொல்லி. தென் சாம்பிளிங் ஃப்ரேம். It is the list of all sampling units available for selection from the population. A frame must be a class list, a list of registered voters, list of students and so on. So the sampling frame, we are consider the sampling units available for the selection from the population. என்ன ஒட்டுமொத்தத்தையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குள்ளே இருந்து தான் அந்த சாம்பிளை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஒரு மாணவர்களை பற்றி படிக்கிறோம், இல்லை ஒரு மக்கள் தொகையை பற்றி படிக்கிறோம், இல்லை ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ பேத்துக்கு இருக்குது அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்குள்ளால் உள்ளார இருந்து தான் நம்ம மாதிரியை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அப்படி நம்ம மாறி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்கான பயன்பாடு இல்லாது போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாம்பிளிங் ஃப்ரைம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் த ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. தென் சாம்பிள் சைஸ். இட் ஸ்டேட்ஸ் ஹவு மெனி டு பி சர்வைட். Example, should 140 or 150 students to be interviewed in the study research area. ஸோ சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மக்களை வந்து எடுத்திருக்கோம், சாம்பிளாக மாதிரியை ஒரு 50 பேர் எடுத்திருக்கோமா, ஒரு 100 பேர் எடுத்திருக்கோமா, இல்லை 150 பேர் எடுத்திருக்கோமா அப்படிங்கிற அந்த சாம்பிள் சைஸை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது வித்தின் த ரிசர்ச் ஏரியா. எந்த ஏரியாவில் நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ இல்லை எந்த பிரச்சனையை நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சாம்பிள் சைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So that sample size is also very important for the research process. Then characteristics of good sample. இந்த மாதிரிக்கான தன்மைகள் என்ன, ஒரு நல்ல மாதிரி இருக்குது, நல்ல மாதிரியில் இருந்து தான் நம்ம ஒரு முடிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன மாதிரியான தன்மைகளை கொண்டிருக்கணும். A sample should be representative of the whole populations. இந்த மாதிரி எடுக்கப்பட்டது ஒரு முழுவதுமான மக்கள் தொகையிலிருந்தோ இல்லை எந்த பிரச்சனையிலிருந்தோ அந்த பகுதியிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். A sample should be independent. இந்த சாம்பிள் வந்து எந்த ஒரு டிபெண்ட்டும் இல்லாமல் இதிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் அதுக்குரிய காசை மட்டுமே நம்ம இது பண்ணுறோம். இண்டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது அதை சார்ந்து வேறு எந்த காரணிகளும் இருக்காமல் அதை மட்டுமே எடுத்து நம்ம மாதிரியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. தென் தட் இஸ் இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் யூனிட்ஸ். ஈச் யூனிட் should be free to include in the sample. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஸ்டடிக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் த சைஸ் ஆஃப் த சாம்பிள் ஷுட் பி அடிக்குவேட் டு ஜெனரலைஸ் கன்க்ளூஷன்ஸ் டு த ஹோல் பாப்புலேஷன்ஸ். ஸோ இந்த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் வி ஆர் செலக்டிங் த சாம்பிள் இன் த அடிக்குவேட் நம்பர்ஸ். ஸோ how much total population, so within the total population we are selecting the particular sample. ஸோ எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ சாம்பிள் எடுத்தால் அந்த ஸ்டடி வந்து ஒர்த்தபுளாக இருக்கும், நம்மளுக்கு வேலிடான டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சைஸ் ஆஃப் த சாம்பிள் செலெக்ஷன் வந்து இருக்கணும். பிகாஸ் வி ஆர் ஜெனரலைஸ் த டேட்டா ஃப்ரம் த சாம்பிள் ஒன்லி. ஸோ நம்மளுக்கு அந்த ஜெனரலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சாம்பிள் வந்து ஒரு அடிக்குவேட் நம்பர்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் எ சாம்பிள் should be free from prejudice and favoritism. நம்ம சாம்பிள் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கான எந்தவித ஒரு ப்ரெஜுடிஸும் இருக்கக்கூடாது, ஃபேவரிட்டிசமும் இருக்கக்கூடாது. இந்த ஜென்ரல் மேனர் வி ஆர் செலக்டிங் த சாம்பிள் சைஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதில் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இல்லாமல் ஓவரால் என்ன மாதிரியான இம்பேக்ட் அங்கே இருக்குது, எந்த மக்களை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரிகளை நம்ம எடுத்துக்கலாம் ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்கிறோம். தென் த சாம்பிள் should be
கோட்ரண்ட்ரி வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி. நம்மளோட சாம்பிள் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு ரிலேட்டடாக இருக்கா, நம்மளோட ரிசர்ச் ஏரியா என்ன, ஸ்டடி ஏரியானா அதுக்கு தகுந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் ரிலேட்டடான நம்ம சாம்பிள் செலெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்குது. Then the units included in the sample should be homogeneous. இந்த நம்ம மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம், அந்த யூனிட், அந்த மக்கள் தொகை வந்து ஒரு ஹோமோஜீனியஸாக வந்து இருக்கணும். தனிப்பட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குழந்தைகளுக்கான கல்வி முறையை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி முறை ஏதுவாக இருக்கிறது, அப்போ அந்த குழந்தைகளுக்கான கல்வி முறை என்ன, அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டடியை பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சாம்பிளிங் ஷுட் ரிசல்ட் இன் ஸ்மால் சாம்பிளிங் எரர். ஸோ இந்த சாம்பிளிங் வந்து வி ஹாவ் அ ஸ்மால் சாம்பிளிங் எரர். ஒவ்வொரு ஆராய்ச்சிக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன எரர் இருக்கும். அது நம்ம 5% இல்லை 95% அப்படின்னும் போது நம்மளுக்கான எரர் வந்து நம்ம கன்க்ளூடிங் த ஸ்மால் லெவல், நம்மளுக்கு அந்த எரர் வந்து ஒரு மினிமம் லெவலில் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் சாம்பிளிங் ஷுட் பி எக்கனாமி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், காஸ்ட் அண்ட் எஃபர்ட். ஸோ இந்த சாம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸுக்கு பொறுத்தும் நம்மளோட டைமுக்கு பொறுத்தும் அஃபோர்டபுளாக நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சாம்பிளை வச்சு நம்ம அந்த ரிசர்ச் ப்ராசஸை ஃபர்தராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளுக்கு டைம் சூட் ஆகலை, நம்மளோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் சூட் ஆகலை, நம்மளால் சரியான எஃபர்ட் போட முடியல அப்படின்னா we cannot finish our research process. ஸோ இந்த சாம்பிளிங் should be economy in terms of time, cost and effort அப்படின்னு வந்து சொல்லுவோம். தென் சாம்பிளிங் should have scientific base. ஸோ இந்த சாம்பிளிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த சயின்டிஃபிக் மெத்தட். வி ஆர் கிவிங் த சம் கைண்ட் ஆஃப் மெத்தட் ஆஃப் சூஸிங் த பர்டிகுலர் சாம்பிள் அண்ட் ஃபார்முலா, ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி கிவன் இன் த சாம்பிளிங் ப்ராசஸ். நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் எந்த அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியை வந்து எடுத்திருக்கோம், எதற்காக இவ்வளோ மாதிரிகளை எடுத்திருக்கோம், எந்த அடிப்படையில் இந்த மாதிரிகளை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிரூபண முறைகளை நாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சாம்பிளிங். இதோட நன்மைகள் என்னென்ன, சாம்பிள் எடுத்து நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னும் போது இதற்கான நன்மைகள் என்ன. சாம்பிள் சேவ்ஸ் மணி. இந்த மாதிரி என்பது நம்மளுக்கான பொருளாதாரத்தை ஒரு மிச்சப்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த ஜனத்தொகையும் போய் ஒவ்வொருத்தரையும் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டாயம் அங்கே கிடையாது. அந்த மாதிரிகளை எடுத்து மாதிரிகளை வைத்து ஒரு முடிவுக்கு நாம் வரலாம் அப்படின்னும் போது இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். Then sampling saves time because observing the characteristics of the sample takes lesser time than that of observing the whole population. ஸோ இந்த சாம்பிளிங் வந்து நம்மளுக்கு நிறையா டைம் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குது. பிகாஸ் we are observing the sample takes lesser time. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கக்கூடிய சாம்பிளை வச்சு குறைந்த ஒரு காலத்தில் வந்து நம்ம நிறைய தகவல்களை அந்த ஹோல் பாப்புலேஷன், ஒட்டுமொத்த மக்களுக்குமான தகவல்களை அந்த குறைந்த மாதிரிகளிடமிருந்து நாம் சேகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். தென் சாம்பிளிங் மே பி மோர் அக்யூரேட். இந்த சாம்பிளிங் டேட்டா வந்து நம்மளுக்கு மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சாம்பிளிங் மாதிரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் நேரடியாக நம்ம சந்தித்து அவர்களிடம் நம்ம தரவுகளை சேகரிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அக்யூரேட்டான டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இட் எனேபிள்ஸ் மோர் அக்யூரேட் measurement for a sample study because it is generally conducted by a trained and experienced investigator. ஸோ இந்த சாம்பிளிங்கில் வந்து மாதிரிக்கு நம்ம தரவுகளைவோ இல்லை தகவல்களை சேகரிக்க அனுப்பக்கூடிய நபராகப்பட்டவர் ஜென்ரலி தே ஹாவ் அ ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்னது அந்த தகவல்களை எப்படி அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அந்த மக்களிடம் அந்த மாதிரிகளிடம் தகவல்களை சேகரித்து நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த சாம்பிளிங் அப்படிங்கிறது ரொம்ப பயன்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் sampling remains only choice when the population contains infinitely many members. ஸோ இந்த சாம்பிளிங் அப்படிங்கிறது ஒன்லி சாய்ஸ் when the population contains infinitely many members. நம்ம எப்போ சாம்பிளிங் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, ஒரு கோர் கணக்கில் இருக்காங்க, இல்லை ஒரு லேக்ஸில் இருக்காங்க அப்படின்னும்போது we cannot able to cover all the lakhs numbers of population. So that time we are choosing the sample. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோ பேர்த்தையும் நம்ம ஒரு ரிசர்ச் இன்வெஸ்டிகேட்டர் வந்து போயிட்டு தகவல்களை சேகரித்து அந்த ஆராய்ச்சிக்கான தகவல்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் சேகரிக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சாம்பிளை எடுத்து மாதிரிகளை எடுத்து அந்த தகவல்களை சேகரிப்பு செய்து கொள்ளலாம்.
Then a sample is better in the event that the study result in destruction or contamination of the element sampled. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த சாம்பிள்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான நம்ம எதிர்பார்த்த என்ன முடிவுகள் நம்மளுக்கு கிடைக்குது, எந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இல்லை எந்த மாதிரியான கண்டாமினேஷன் இருக்குது இந்த பர்டிகுலர் சாம்பிள் எலிமெண்ட்டில் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. தென் தட் இஸ் வேலிட் இன்ஃபரன்சஸ் ஆர் ஜெனரலைசேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் லார்ஜ் அந்த ஹோல் பாப்புலேஷன், எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்கு தொகைக்குமாக இல்லை ஒட்டுமொத்தத்துக்குமான ஒரு பொதுவான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த சாம்பிள் என்பது நமக்கு வழிவகை செய்கிறது. Observation of variables within a relatively small proportion of the populations. ஸோ இந்த அப்சர்வேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் வித்தின் த ரிலேட்டிவ்லி நம்ம மாதிரிகளில் இருந்து தகவல்களை சேகரிக்கும் பொழுது நம்ம என்னென்ன வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு அந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம இந்த லார்ஜர் பாப்புலேஷன்லேருந்து நம்மளுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம குறைவான பாப்புலேஷன் அதுலேருந்து ஒரு பகுதி மக்களை எடுத்து நம்மளுக்கான தேவையான வேரியபிள்களை அந்த மூலக்கூறுகளை அடையாளம் காண்பதற்கு உதவியாக இருக்குது. மோர் இன்டென்ஸ் ஸ்டடி இஸ் பாசிபிள். ஸோ நம்ம மாதிரிகளை எடுத்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது, ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம அதில் மோர் அண்ட் மோர் அந்த டெப்த் ஸ்டடி போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ரீசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ இட் இன்க்ரீசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஈஸியாக நம்ம எங்கே போகணும், எங்கே வரணும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட நம்ம தகவல் கேட்கணும், எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தென் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த சாம்பிளிங். ஸோ எவ்வளவு தான் நம்மளுக்கு இந்த மாதிரிகளில் நன்மைகள் இருந்தாலும் சில தன்மைகள் இருந்தாலும் சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டியூ டு ஹியூமன் இன்வால்மெண்ட் தேர் could be human bias and subjectivity in the sample itself. It could lead to wrong and misleading result. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பர்சனாக ஒரு இன்வெஸ்டிகேட்டராக ரிசர்ச்சராக நம்ம இன்வால்வ் ஆகும் பொழுது நம்மளுக்கான ஹியூமன் பயாஸை வந்து உள்ளே திணிப்பதற்கோ நம்மளோட சப்ஜெக்டிவிட்டியை காட்டுவதற்கோ இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ நான் ஆராய்ச்சி காலத்திற்கு போகாமலேயே நான் தகவல் சேகரித்ததாகவும் இல்லை அந்த தகவல்கள் வந்து இவ்வாறு தான் குறிப்பிட்டார்கள் என்று நான் என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை எழுதுவதற்கும் இதில் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். தென் நம்ம தவறாக கூட அந்த சாம்பிளை வந்து எடுக்கும் பொழுது அந்த தகவல்கள் நமக்கு தவறாக இருக்கலாம். ஸோ இட் குட் பி லீட் டு ராங் அண்ட் மிஸ்லீடிங் ரிசல்ட் ஆல்சோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் இட்ஸ் பினாமினா ஆர் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். த செலெக்ஷன் ஆர் சாம்பிள் becomes more difficult. It is difficult to pick two similar situations, institutions or individual for sample picking. ஸோ இதில் வந்து என்னது, நிறையா செயல்பாடுகள் இருக்கும். அந்த ஃபினாமினா எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் வந்து வேணும். ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் பிகம்ஸ் மோர் டிஃபிகல்ட். அதை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணலை அப்படின்னா நிறைய நம்மளுக்கு டிஃபிகல்ட் ஆகிடும். நிறைய வேரியபிள்ஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு தகவல் சேகரிப்பதில் பிரச்சனை இருக்கும். அதை தகவல்களை மக்களிடம் கேட்டு பெறுவதிலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிக் டூ சிமிலர் situations, institutions or individuals for sample picking. So if the sample units are not homogeneous, the sample technique will become more hazardous and unscientific. ஸோ இந்த சாம்பிள் யூனிட்ஸ் வந்து ஒரு ஹோமோஜீனியஸாக இல்லாத பட்சத்தில், ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டராக இல்லாத பட்சத்தில் இந்த சாம்பிள் டெக்னிக் வில் பிகம் மோர் ஹசார்டஸ் அண்ட் அன்சைன்டிஃபிக். அது வந்து ஒரு ரீசனபிள் இல்லாததும் லாஜிக் அண்ட் ரீசனிங் வந்து சிங்க் ஆகாமல் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இந்த சாம்பிளிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். Then the sampling technique becomes scientific only when it is done by specialized investigator. ஸோ இந்த சாம்பிளிங் டெக்னிக் வந்து பிகம் சயின்டிஃபிக். எப்போ சயின்டிஃபிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து ஒரு ட்ரைன்டு இன்வெஸ்டிகேட்டர் ஆர் ட்ரைன்டு ரிசர்ச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த இது வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அண்டு டேட்டாவாக வந்து இருக்கும். அதர்வைஸ் இந்த சாம்பிளிங் டெக்னிக் பிகம்ஸ் unscientific அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். Then that is difficult in selecting representative. So here we are getting more difficult for selecting the representative populations. So நம்ம எவ்வளோ பாப்புலேஷன், இட் இஸ் எ லாங் ப்ராசஸ் ஆல்சோ. ஏன்னா எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, அதில் எவ்வளோ செக்ரிகேஷன் ஆஃப் பாப்புலேஷன், மெயில் யார், ஃபீமேல் எவ்வளவு, அதில் சில்ட்ரன் யார், ப்ரெக்னன்சி விமன் யார், இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு ஸோ வி ஆர் செலக்டட் ஃப்ரம் த லார்ஜர் பாப்புலேஷன்ஸ் அண்ட் போர்ஷன் ஆஃப் த sample persons. So it is difficult in selective representative.
தென் தேர் இஸ் அ டிஃபிகல்ட் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் சாம்பிள். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அந்த சாம்பிள்ஸை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதில் நம்மளுக்கு சில சிக்கல்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஸோ when the characteristics to be measured occur in rare conditions, sampling will not give statistically reliable information about it. ஸோ இந்த characteristics measured occur rare conditions. இந்த சாம்பிளோட கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எங்கே போகணும், ஏதாவது ஒரு டெஸ்ட் ரைட்டிங் ஸ்கேலோ இல்லை ஒரு எத்தமெட்டிக் டெஸ்ட்டோ கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில மெஷர்ஸ் வந்து ரேர் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாம்பிளிங் வில் நாட் கிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். அதில் வந்து நம்மளுக்கு என்னது ஒரு ரிலையபிளான டேட்டா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அந்த சாம்பிள் மூலமாக அக்யூரேட்டாக பெற முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனை வச்சு நம்ம வி கான்ட் கிவ் த எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். அந்த ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்க முடியாது. பட் இன் அப்ராக்சிமேட்லி வி ஆர் கிவிங் திஸ் ஆர் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர் இன் த பர்டிகுலர் ஏரியா ஆர் பர்டிகுலர் ரிசர்ச் ஏரியா ஆர் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சாம்பிள் அப்படிங்கிறது மாதிரியை நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரியில் இருந்து ஒரு ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி அந்த ஆராய்ச்சிக்கான முடிவுகளை ஒரு பர்டிகுலர்லேருந்து ஜெனரலைசேஷனுக்கோ இல்லை ஜெனரலைசேஷன்லேருந்தோ பர்டிகுலருக்கோ கொடுப்பதற்கு இந்த மாதிரிகள் மிகவும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரிகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் கவனமான முறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நம்மளுக்கான ஆராய்ச்சி முடிவுகளோ இல்லை ஆய்வு களத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ மிக பெரியதாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதை மாதிரிகளை தேர்ந்தெடுப்பது எல்லா ஆராய்ச்சிகளிலும், அது அறிவியல் ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும் இல்லை சமூக அறிவியல் ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மிக முக்கியமானது. ஆகவே ஒரு ஆய்வாளர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த மாதிரிகளை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஹோல் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் முதலில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நன்றி.